ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான நாள். சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக 12 ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் 12 லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருப்பார்கள். ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்திருக்கிறதோ அப்படியே 12 ராசிக்காரர்களும் நேயர்களும் 12 லக்னத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள். மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு, உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதன் பிறகு பற்றி இருக்கிறென்றால் உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். மேலும் வள்ளலார் சுவாமிகளின் பூஜை இருக்கிறது, ஜோதி தரிசனம் ஒன்று இருக்கிறது. மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம். இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள், தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று, நல்ல வழி பிறப்பது போன்று 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபிட்சமாகவும் நன்றாகவும் இருப்பார்கள். பல பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும். ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று 12 ராசிகளும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில் மகர ஜோதி, சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது. மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது. அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது. ஐயப்ப பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள். உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது. ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அணைய அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பினியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. ரிஷபராசி மெய்யன்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சௌக்கியமா? ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ரிஷபராசி நேயர்கள் அவர்களை சுற்றிலும் எப்பொழுதும் நண்பர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்கள் வாக்கு வேத வாக்காகிய நண்பர்களாலும் உறவினர்களாலும் கருதப்படும். அந்த ரிஷபராசிக்கு தர்ம கருமாதிபதி யோகத்தை தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருப்பதால் உங்களுக்கு அனுகூலமான நிலையில் தான் இருக்கும். ஆகவே சனீஸ்வர பகவானுடைய தொல்லையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் அனுகிரக மூர்த்தி தான். எல்லோரையும் நேசித்து யார் யாருக்கு என்னென்ன தர வேண்டும் என்று தந்து கொண்டு தான் இருப்பார். சனீஸ்வர பகவான் சிறந்த நீதிமான், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி. தவறான செய்திகள் எதுவும் அவர் செய்ய மாட்டார். ஒரு ஜாதகர் சரியானபடி நடந்து கொண்டால் சரியானபடி தீர்ப்பு தான் தருவார். யாரையும் தண்டிப்பது அவர் நோக்கம் அல்ல. ஆகவே சனீஸ்வர பகவானை குறித்து யாரும் எந்த 12 ராசிக்காரர்களும் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக ரிஷபராசிக்கு தர்ம கருமாதிபதி யோகத்தை தந்து கொண்டு இருக்கின்ற அந்த பெருமான் நல்லதை தான் செய்வார்கள். குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறார். அதனால் சற்று உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். பொருளாதார நிலையும் சற்று இருக்கும். என்ன செய்வது, எல்லா கிரகமும் நமக்கு தகுந்த மாதிரி இருந்தால் அது ஜாதகமே அல்ல. ஆகவே சிறப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு, சனீஸ்வர பயிற்சிக்கு பிறகு சிறப்பாகவும் பெருமை அடையக்கூடிய நிலையிலும் நீங்கள் இருந்து கொண்டு வருவீர்கள். ஆக உங்களை நோக்கி எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்யக்கூடிய ராசிக்காரர் ரிஷப ராசிக்காரர்கள்.